Modi 3.0, weaker coalition government. இது நாள் வரையிலும் பிரதமர் மோடி நடந்து கொண்ட ஒரு ஆட்டோக்ராட்டிக் வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் இனிமேல் இருக்காது. முன்ன இருந்த மாதிரி ஸ்ட்ரென்த்து இல்லாததுனால கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார் in governance. That is the general view, or at least the view of the opposition. இது கொஞ்சம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் பார்த்தா அப்படி இருக்க மாதிரி தெரியல. பிகாஸ் there are reasons. இப்போது ஃபர்ஸ்ட் இந்த கோயலிஷனில் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் யாருக்கு இருக்குன்னா, அது இந்த கோயலிஷன் பார்ட்னர்ஸ் டிடிபிக்கும் ஜேடியூக்கும் தான் நிறைய இருக்குது. ஆப்வியஸ்லி ஏன்னா இப்போது டிடிபி அண்ட் ஜேடியூ ரெண்டு பார்ட்டியுமே என்டிஏலேருந்து விலகி இந்தியா அலையன்ஸ் ஜாயின் பண்ணினா கூட இந்தியா அலையன்ஸ் டஸ் நாட் ஹேவ் தி நம்பர்ஸ். அது இட்ஸ் கிளியர். ஏன்னா இவங்க போனாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வேறு பார்ட்டிஸ் ரெடியாக இருக்காங்க. அதனால் நம்பர்ஸ் வில் நாட் ஆட் அப் அன்லெஸ் பிஜேபி இஸ் ஸ்ப்ளிட். அதனால் இட் மேக்ஸ் நோ பாயிண்ட். அதிகாரம் எங்கே இருக்கிறதோ, ஆட்சி எங்கே இருக்கிறதோ அங்கே தான் இருக்கணும். அதனால் இட் இஸ் லைக் ஜேடியூக்கும் டிடிபிக்கும் எந்த அளவுக்கு பிஜேபி தேவைன்னா அதை விட கம்மியாக தான் பிஜேபிக்கு ஜேடியூவும் டிடிபியும் தேவை. பிரதம மந்திரிக்கு அவங்களுடைய சப்போர்ட் தேவை. அதை விட அதிகமாக பிஜேபியினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு தேவை. அப்போ தான் அதிகாரத்தில் இருக்க முடியும், கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ இது இவங்க ரெண்டு பேரும் விலகி போகிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு வரப்போகிறது இல்லை. செகண்ட் திங் இஸ், இந்த ரெண்டு பார்ட்டியில் எந்த ஒரு பார்ட்டி விலகினாலும், ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக அந்த மாதிரி நடந்தாலும் பார்த்தோம்னா, எந்த பார்ட்டி விலகினாலும் இன்னொரு பார்ட்டி வில் பிகம் மச் மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கர். அப்படி ஒரு நிலைமை உருவாகிறது அவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது, ஏற்புடையதாக இருக்காது. அந்த காரணத்தினாலேயும் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. இப்போது பிட்வீன் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு யாராவது ஒருத்தர் போனால் கூட இன்னொருத்தர் வில் பிகம் மச் மோர் பவர்ஃபுல் இன் தி கவர்மெண்ட். அதனால் ஒருத்தர் வில் ஆல்வேஸ் வாண்ட் டு பி தேர் ஈவன் இஃப் சம்படி இஸ் பிளானிங் டு லீவ். அது இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஹூ திங்ஸ் வாட். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் நோபடி வாண்ட்ஸ் டு லீவ். இது அல்டிமேட்லி என்ன ஆகுதுன்னா, இப்போ இருக்கிற நம்பர் பிரகாரம் யார் ஸ்ட்ராங்கர்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்ட்ராங்கர். இட்ஸ் மோர் ஆஃப் அ மைண்ட் கேம். ஸோ கால் த பிளஃப். அதனால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நமோ இஸ் ஆக்சுவலி டஸ் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் ஃபார் தி கவர்மெண்ட். தட்ஸ் ஒன். செகண்ட் திங் இஸ், இப்போ நம்பர் குறைஞ்சதுனால அவர் தன்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் மாற்றிக்க போகிறாருன்னா ஐ டோன்ட் திங்க். அவருக்கு இப்போ இருக்கிற என்டிஏ நம்பர்ஸ் எல்லாமே பிஜேபியினுடைய நம்பர்ஸாக இருந்தால் எப்படி நடந்து போகிறோம் அதே மாதிரி தான் ஹி வில் கண்டினியூ டு ஆக்ட். அதனால் அவர் இது வரைக்கும் என்னெல்லாம் நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி தான் ஹி வில் கண்டினியூ டு ஒர்க் இன் ஃப்யூச்சர் ஆல்சோ, இன் 3.0 ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இப்போ அதில் ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு என்னென்னா, ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன் நவ். ஒரு பர்சனாக இருக்கும்போது அப்போ தான் ஆட்டோக்ராட்டிக்னு சொல்ல முடியும். இப்போ தேர் ஆர் 3 people, இன்னும் 2 பேர் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. தேர் ஆர் so many others to support him. அதனால் அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் ஆட்டோக்ராட்டிக்னு சொல்ல முடியாது. he will get them to support, and not only that, he will get them to talk about these things in support of. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஆப்போசிஷன் பார்ட்டிஸுக்கு. ஒருத்தர் இருக்கும்போது மோடியை மட்டுமே நம்ம விமர்சனம் பண்ணலாம். இப்போது இவங்க 2 பேருமே அதை ஆதரித்து அந்த மோடி கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸோ த வே ஆஃப் ஒர்க்கிங்கோ அதை ஆதரித்து பேசும்போது இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க.
இவங்க வந்து ஒரு காலத்தில் நம்ம கூட இருந்தாங்க. இவங்களை இப்போது நம்ம ஏதாவது சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு தேவை இருக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம உறவுகள் எப்படி இருக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி ஒன்றும் பேசாமல் இருந்தால் அது மோடிக்கு ஆதரவாக போயிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு வரும். இது வந்து ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். திஸ் வில் ஃபர்தர் வீக்கன் தி ஆப்போசிஷன். இந்த மாதிரி ஒரு ஸோ அண்ட் வி நோ கொஞ்சம் ஆப்போசிஷன் கெட்ஸ் வீக்கெண்ட் அப்படின்னாலே ரூலிங் பார்ட்டி இஸ் இட்ஸ் ஸ்ட்ராங்கர், மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஸோ அதனால் வந்து ஒரு ரிஃபார்மிஸ்ட் ஆக்ஷன்ஸுக்கோ இல்லை எனிதிங் தட் தி கவர்மெண்ட் வில் வாண்ட் டு டூ, அது எதுவுமே வந்து இப்போ இருக்கிற நம்பர்ஸ்னால் வந்து வில் நாட் பி டைல்யூட்டட். ஒரு பிரச்சனையினால் நின்று போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்காது. திஸ் இஸ் மோர் லைக் மை கவர்மெண்ட் வில் டூ வாட் எவர் வி வாண்ட், வாட் எவர் ஐ வாண்ட். அதனால் இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டினியூஷன் ஆஃப் மோடி 2.0, இன்க்ளூடிங் தி மினிஸ்ட்ரிஸ். அது பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எப்படி இட்ஸ் கோயிங் டு பீன்னு. கிவன் திஸ் சிச்சுவேஷன், there is no weakness in the government. Weaknesses have become strengths for this government. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த விதமான ஒரு த்ரெட்டும் கிடையாது, அட்லீஸ்ட் ஃபார் another 4.5 years. 4 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது அட் தட் டைம் என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்து வெதர் தேர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஃபார் பிஜேபி அட் தட் டைம் அதை பார்த்து அதெல்லாம் டிசைட் பண்ணாங்க, விச் இஸ் ஃபார் அவே. ஸோ நமக்கு என்ன லாபம்? எவ்ரிதிங் இஸ் ஸ்டேட்டஸ் கோ, எவ்ரிதிங் இஸ் கண்டினியூயிங் ஆஸ் இட் இஸ். ஃபாரின் money likes the present government. Money is going to flow in. So whatever we are concerned with is the market and industry. As and when the market falls, there will be like frequent dips. Just keep on buying, just keep investing your money in SIP route. Accumulate whatever. 4 வருஷத்துக்கு we are going to make money. Of course valuations are a concern. Keep an eye there. எப்படி இருந்தாலும் market will continue to move. Be a long term investor. You will make lots of money. Enjoy.